ஹலோ ஆல், இன்றைக்கி நாம் லோடு வச்சு மேட் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கோங்க. அண்ட் கரெக்டாக ஈவனாக ஸ்கேல் ஆர் இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. நான் இப்போது ஹரிசாண்டல் லைன்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று நீங்கள் ஹரிசாண்டல் எடுத்துக்கோங்க, இல்லை வெர்டிக்கல் எடுத்துக்கோங்க. உங்கள் டிசைனை பொறுத்து லைன்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனுக்கும் நீங்கள் பைப்பிங் த்ரெட்டை சேம் சைஸ் கட் பண்ணி க்ளூ போட்டு ஒட்டி காய விட்டுருங்க. அண்ட் இந்த பைப்பிங் த்ரெட் மேலே நீங்கள் எந்த ஒரு ஜிக்ஸாக்கும் போட்டுக்க வேணாம். ஜஸ்ட் காய விட்டுட்டு டைரெக்டாகவே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப அழகான ஸ்டிச் ஒன்று இந்த ஸ்டிச்சு சொல்லலாம். அண்ட் ஃபில்லிங்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இதில் நான் இன்றைக்கி டபுள் கலர் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் சாரி, நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, வீடியோ ஆன் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது வந்து வீடியோ ஆன்லேயே இல்லை. அதனால் நான் அகைன் இந்த பார்ட் மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக போக போக புரியும். இப்போ பாருங்கள், நான் எப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு கலரில் நம்ம கரெக்டாக சென்டரில் மார்க் பண்ணி ஒரு பென்னில் ஒரு கோடு போட்டு வச்சுருக்கோம். ஒரு லாக் போட்டுட்டு டைரெக்டாக என்ன பண்ணுங்கள், நம்பர் ரெண்டு கார்டுக்கு ஈவன் நம்பரில் ஸ்டிச்சஸ். இப்போ பாருங்கள், நான் 1 2 2 கார்டு தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். அண்டு 2லேருந்து 4 ரெண்டாக நீங்கள் தள்ளி ஸ்டிச்சஸ் போடுங்க. 2 4 இப்போ அகைன் 2 தள்ளி 6 அண்ட் அகைன் 2 தள்ளி 8. இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து 3 to 4 லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அப்படியே டைரெக்டாகவே நீங்கள் ரிவர்ஸில் கொண்டு போயிடலாம். எந்த எண்ணாட்டும் போட வேணாம். நேராக எப்படியே திருப்பி ரிவர்ஸில் அதே மாதிரி கொண்டு போயிட்டு, இது பாருங்கள், இப்போ நான் 5 லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். சாரி, நான் இந்த வீடியோ வந்து எடுத்துட்டேன்னு நினச்சி பண்ணிட்டேன். அகைன் அது உங்களுக்கு தனியாக எடுத்தது. இப்போ செகண்ட் ஸ்டிச் எப்படி போடணுன்னு பாருங்கள். செகண்ட் கலர் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக ஜம்ப் பண்ணோம். இப்போது ஆரஞ்சு வந்து ஒரு கார்டு, ஒரே ஒரு த்ரெட்டுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு அகைன் 3, இப்போது மறுபடியும் ரெண்டாக ஜம்ப் பண்ணணும். அதாவது ஆல்ரெடி போட்டிருக்க க்ரீனுக்கு நடுவில் வரணும். 1 3 5 7 அப்படி போகணும். ஸோ ரெண்டாக போகணும். அகைன் 2 லாஸ்ட்டாக ஒன்று தான் இருக்குது. ஸோ அந்த ஒன்றுக்கே நாம் போட்டுக்கலாம். புரியல அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணி கேளுங்க. பாருங்கள், இப்போ 1 போட்டிருக்கோம். அப்படியே 2 ஜம்ப் பண்ணி 3க்கு போகிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் 5 லைன்ஸ் வந்து போட்டு முடிச்சிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரீன் 5 லைன் போட்டிருந்தீங்கன்னா செகண்ட் கலரும் 5 லைன்ஸ். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஈவனாக வரும். நீங்கள் இல்லை 4 போட்டிருக்கீங்கன்னா செகண்டும் 4 போடுங்க. எண்ணாட் போட்டுக்கோங்க. அடுத்ததாக அகெயின் நம்ம என்ன தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா க்ரீன்லேருந்து நம்பர் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது பாருங்கள், 2 லைனில் ஸ்டார்ட் பண்ணுறேன். 2லேருந்து 4 நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் பாருங்கள் க்ரீன், அதே ஷேப்லேயே வரணும் இந்த க்ரீனும். எப்போவுமே நீங்கள் பைப்பிங் த்ரெட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம் போட்டு ஓரத்தில் ஒட்டிடுங்க. நான் அந்த மாதிரி பண்ணாததால் இந்த ஓரத்தில் இருக்கிற அந்த பைப்பிங் த்ரெட்டெல்லாம் பிரிஞ்சு வந்துடுது. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் எப்படி பைப்பிங் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணணும்னு. அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், கரெக்டாக கம் போட்டு ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த முனையில் பிரிஞ்சு வர ப்ராப்ளம் இருக்காது. ஸோ 1 போல் 2 4 6 அதே மாதிரி போயிட்டு 5 லைன்ஸ் வந்து நீங்கள் இந்த க்ரீன் போட்டு முடிச்சுக்கோங்க. அகெயின் க்ரீன் முடிஞ்ச உடனே நம்ம ஆரஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறோம்.
உங்களுக்கு இது கண்டிப்பாக குழப்பமே இருக்காது. ஏன்னா அகைன் நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ஆரஞ்சு போட்டிருக்கோம். அதே சென்டர்லேயே வந்து நீங்கள் ஆரஞ்சை கண்டினியூ பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் ஆரஞ்சை நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதே பிளேஸ்லேயே வந்து செகண்ட் கலர்லேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். இந்த ஸ்டிச் வந்து நம்ம த்ரெட்டில் யூஸ் பண்ணுறதை விட அதிகமாக ஜர்தோசியில் யூஸ் பண்ணுவோம். ஜர்தோசியில் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை இப்போ ஃபாலோ பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஜர்தோசியில் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நான் இது ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். லாஸ்ட் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். கரெக்டாக க்ரீன் எங்கெல்லாம் நீங்கள் சென்டர் பண்ணியிருக்கீங்களோ அதை பார்த்தே கூட உங்கள் ரைட் சைடில் இப்போ பார்த்தே கூட நீங்கள் லெஃப்ட்டை வந்து ஃபில் பண்ணிடலாம். எனக்கு கார்டு உள்ளே இருக்கிறது தெரியல, கார்டுனா அந்த பைப்பிங் த்ரெட் தெரியல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஆல்ரெடி நம்ம க்ரீன் போட்டிருக்கோம்ல அதை பார்த்தே கூட எங்கெல்லாம் வந்து கரெக்டாக சென்டர் வருதுன்னு பார்த்து நீங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரவுண்டை சுற்றி நீங்கள் 2 mm பீடோ 3 mm பீடோ கூட கொடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து சுகர் பீடு வச்சு ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். வெறும் நீங்கள் த்ரெட் ஒர்க்லேயே வந்து செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணாதீங்க, அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காது. இந்த மாதிரி ஃபுல்லாக பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக பீடு வந்து முடிக்கும்போது எப்படி வந்து முடிக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இன்னும் இப்போ லாஸ்ட்டாக 2 பீடு வச்சா முடிஞ்சிடும். அந்த 2 பீடு வச்சு இப்படி என் நாட் வந்து போடாதீங்க. என் நாட் போட்டிங்கன்னா ஈவனாக இருக்காது. ஃபஸ்ட்டு பண்ண பீடும் லாஸ்ட் பண்ண பீடும் இந்த மாதிரி தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லாஸ்ட்டாக நம்ம போத்தோல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த பீடில் இந்த நூலை இப்படி வச்சு கீழே இழுத்து விட்டுருங்க. இல்லை ஊசியில் உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் உங்கள் விரல் நகத்துலேயுமே என்ன பண்ணுங்கள், இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு பீடில் மாட்டி கீழே இழுத்திங்கன்னா லாக் ஆகிடும். இல்லை இது எனக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு தோணலை அப்படின்னா என்ன பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராவாக பக்கத்துலேயே ஒரு எண்ணாட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. இதனால் என்ன ஆகும்னா எங்கே நம்ம பீட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கே எண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியாமல் கரெக்டாக ஈவனாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். புரியலன்னா எனக்கு கேளுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.